அந்த பெரிய கூட்டு குடும்பத்து வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வாசலில் கட்டியிருந்த பச்சை குருத்தோலை தோரணங்களும் சமையல் கட்டிலிருந்து வந்த நெய் மணமும் விசேஷத்தை ஊர்ஜிதப்படுத்தின. அத்தையின் மகளுக்கு திருமணம். உறவுகள் அனைத்தும் ஒன்று கூடி சிரித்து பேசிக் கொண்டிருந்த அந்த சந்தடியிலும் கவிதாவுக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கண்ணாடியின் முன் நின்று தன் புடவையை சரி செய்தவளின் கைகள் லேசாக நடுங்கின. 3 வருடங்கள் அவதிப்பட்டு அழுது அலைந்து தனிமையில் உருகிய 3 வருடங்கள் இன்று அவன் முன்னால் போய் நிற்க வேண்டும். என் கணவர் என்று மனதுக்குள் நினைக்கும் போதே தொண்டையை ஏதோ அடைப்பது போல் இருந்தது. காதலித்து கைப்பிடித்த போது உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் ஈகோவும் சின்ன சின்ன தவறான புரிதல்களும் அவர்களை பிரித்து வைத்திருந்தன. இன்று வரை சட்டபூர்வமாக அவர்கள் பிரியவில்லை என்றாலும் கடந்த 3 வருடங்களாக ஒருவரை பற்றிய தகவல் மற்றவருக்கு தெரியாமல் தனித்தனி தீவுகளாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த திருமணத்திற்காக குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தி இருவரையும் வரவழைத்திருந்தனர். கவிதா, சீக்கிரம் வாமா, மாப்பிள்ளை வீட்டார் வர நேரமாச்சு, எல்லாரும் வாசல்ல நிற்கிறாங்க என்று அத்தையின் குரல் கேட்க நெஞ்சை நிமிர்த்தி மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு வெளியே வந்தாள். வாசலில் பன்னீர் தெளித்து மாலைகளோடு நின்றிருந்த கூட்டத்தின் நடுவே அவன் நின்றிருந்தான். அதே கம்பீரம், அதே கூர்மையான கண்கள். ஆனால் முகத்தில் ஒரு முதிர்ச்சியும் லேசான தாடியும் அவனை கூடுதல் அழகாக காட்டியது. அவன் வேறு யாரும் அல்ல, அவளது கணவன் அரவிந்த். அரவிந்தன் கண்கள் கூட்டத்தை துளாவின. சட்டென்று அவனது பார்வை கவிதாவின் மீது நிலைத்தது. இளம் பச்சை நிற புடவையில் நெற்றியில் சிறிய பொட்டும் காதுகளில் தொங்கும் ஜிமிக்கியுமாய் நின்றிருந்த கவிதாவை பார்த்ததும் அவன் விழிகளில் ஒரு கணம் மின்னல் வெட்டி மறைந்தது. அவளது கண்கள் கலங்குவதை தடுத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனும் சலனமற்றவனைப் போல பார்வையை மாற்றிக்கொண்டான். வெளியில் காட்டிய அந்த அலட்சியம் உள்ளுக்குள் இருவருக்குமே நிஜமல்ல என்பது அவர்கள் இருதய துடிப்புக்கு மட்டுமே வெளிச்சம். பகலின் சடங்குகள் அனைத்தும் முடிந்து இரவு நெருங்கியது. விசேஷ வீடு என்பதால் உறவினர்கள் அங்கும் இங்குமாக படுத்துக்கொள்ள கவிதாவுக்கு மேல் மாடியில் இருக்கும் அந்த பழைய அறை ஒதுக்கப்பட்டது. அது அவர்கள் திருமணமான புதிதில் ஒன்றாக இருந்த அறை. அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தியவள் ஜன்னலோரம் போய் நின்றாள். குளிர்ந்த காற்று அவளது முகத்தை தழுவியது. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கவிதா திடுக்கிட்டு திரும்பினாள். அரவிந்த் உள்ளே வந்து கதவை உள்பக்கமாக தாளிட்டான். கவிதாவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. நீங்க ஏன் இங்க வர்றீங்க, வேற ரூம்ல என்று அவள் பதற்றமாய் இழுக்க அரவிந்த் அவளை நோக்கி மெல்ல நடந்து வந்தான். அவளது பதற்றம் அவனுக்கு புரிந்தது. வீட்டில் பெரியவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க கவிதா. எல்லாரும் நம்மளை ஒன்னாத்தான் இருக்க சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் வெளியில் போனால் தப்பாக நினைப்பாங்க. அவனது குரல் கரகரப்பாக அதே சமயம் அழுத்தமாக இருந்தது. அவன் நெருங்கி வர வர அவளுக்கு மூச்சு முட்டியது. 3 வருட பிரிவு அவளது காதலை குறைத்து விடவில்லை, மாறாக ஏக்கத்தை கூட்டியிருந்தது. அவன் உடலின் வாசம் அவளுக்குள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போ நான் வெளியில் போய் படுத்துக்கிறேன் என்று அவள் அவனை தாண்டி போக முயன்றாள். ஆனால் அரவிந்த் அவளது கையை பற்றினான். அவனது விரல்களின் சூடு கவிதாவின் கைகளில் பட்ட மாத்திரத்தில் அவளது உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. கவிதா அப்படியே உறைந்து நின்றாள். ஏன் கவிதா, என்னை பார்த்தா உனக்கு இன்னும் பயமா இருக்கா, இல்லை வெறுப்பா இருக்கா? அவளது கையை விடாமல் அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து கேட்டான். அவனது மூச்சு காற்று அவளது கன்னங்களில் சூடாக பட்டது. கையை விடுங்க, யாராவது பார்த்தா என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். பார்த்தா என்ன, நீ இன்னும் என் மனைவிதான் கவிதா, அதை நீயும் மறக்கல, நானும் மறக்கல என்று கூறியவன் அவளது கையை மெதுவாக இழுத்து அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். அந்த நொடி 3 வருட பிரிவின் வலி, ஏக்கம், பாசம், ஈர்ப்பு என அனைத்தும் ஒன்றாக வெடித்தது. கவிதா அவனது மார்பில் கைகளை வைத்து தள்ள முயன்றாள். ஆனால் அவளது கைகள் அவளையே அறியாமல் அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டன. அரவிந்த் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த காதலின் அவளை பேச்சற்றவளாக்கியது. மெதுவாக அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். அது ஒரு சாதாரண முத்தம் அல்ல. உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணினேன் என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாததை உணர்த்திய முத்தம். கவிதா தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவளது கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் அவனது விரல்களில் விழுந்தது. இன்னும் என் மேல கோபம் குறையலையா கவிதா என்று ரகசியமாய் முணுமுணுத்தபடி அவளது இதழ்களுக்கு அருகில் தன் முகத்தை கொண்டு சென்றான் அரவிந்த். அரவிந்தின் மூச்சு காற்று கவிதாவின் இதழ்களில் மிக நெருக்கமாக பட்ட அந்த நொடி அறைக்குள் நிலவிய அமைதியை அவர்களின் இதய துடிப்பு மட்டுமே நிரப்பியது. அவனது விரல்களின் தீண்டலில் கவிதாவுக்குள் இருந்த போலி வைராக்கியம் மெல்ல உருகத் தொடங்கியது.
ஆனால் சட்டென்று அவளது மனதில் கடந்த காலத்தின் சில கசப்பான நினைவுகள் நிழலாடின. ஈகோவினால் அவர்கள் பேசாமல் பிரிந்த அந்த நாட்கள், தனிமையில் அவள் அழுத இரவுகள் எல்லாம் ஒரு நிமிடம் அவளை பின்வாங்கச் செய்தன. திடீரென அரவிந்தின் மார்பில் கைகளை வைத்து சற்றே பலமாக அவனை தள்ளிவிட்டு பின்னால் நகர்ந்தாள். அவளது மூச்சு வாங்கியது. "வேண்டாம் அரவிந்த், இதெல்லாம் தப்பு. நாம இப்போ பழையபடி இல்ல" என்று முகத்தை திருப்பிக் கொண்டு ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த இருட்டை பார்த்தபடி கூறினாள். அவளது குரலில் நடுக்கமும் அதே சமயம் ஒரு பிடிவாதமும் இருந்தது. அரவிந்த் அவளை ஏமாற்றத்துடன் பார்த்தான். கைகளில் காற்றில் வெறுமனே எஞ்சியிருந்த மெதுவாக ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்தினான். "தப்பா கவிதா? தன் கணவன் முன்னாடி நிற்கிறது, அவனோட உரிமையை நினைவூட்டுறது தப்பா? 3 வருஷமா என்னை விட்டுட்டு தள்ளி இருந்தோம். உன் மனசுல இருக்கிற கோபம் இன்னும் குறையலையா?" என்று அவளது பின்னால் வந்து நின்று அவளது தோள்களை தொடாமல் கேட்டான். "இது வெறும் கோபம் இல்ல அரவிந்த், வலி. அன்னைக்கு நீங்க என்னை பத்தி யோசிக்காம உங்க ஈகோவை மட்டும் பெருசா நினைச்சிட்டு போனீங்களே, அப்போ உங்களுக்கு இந்த மனைவி ஞாபகம் வரலையா? இப்போ மட்டும் எப்படி இந்த உரிமை வருது?" என்று சட்டென்று திரும்பி தன் கலங்கிய கண்களோடு அவனை நேருக்கு நேர் எதிர்கொண்டாள். அரவிந்த் சில நொடிகள் மௌனமாக அவளையே பார்த்தான். அவளது வார்த்தைகளில் இருந்த நியாயம் அவனை குத்தியது. "நான் தப்பு பண்ணலன்னு சொல்லல கவிதா. ஆனா இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட நீ என்னை நினைச்சு பார்க்கவே இல்லையா? எனக்கு ஃபோன் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா?" என்று அவளது கைகளை பற்றி தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்தபடி ஆழமான குரலில் கேட்டான். அவளது கைகள் அவனது இதய துடிப்பின் வேகத்தை உணர்ந்தன. அவன் பொய் சொல்லவில்லை. அவனும் அவளைப் போலவே தவித்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அவளது பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தளரத் தொடங்கியது. அரவிந்த் அவளது மௌனத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டான். மெதுவாக அவளது நெற்றியில் முட்டியிருந்த முடிகளை ஒதுக்கி அவளது கன்னத்தை கைகளில் ஏந்தினான். இந்த முறை கவிதா அவனை தடுக்கவில்லை. அவளது கண்கள் அவனிடம் சரணடைவதை காட்டின. அரவிந்த் குனிந்து அவளது இதழ்களில் தன் இதழ்களை அழுத்தினான். அது வெறும் முத்தமல்ல, இத்தனை வருட பிரிவின் ஏக்கம், தவிப்பு, காதல், கோபம் என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தீவிரமான முத்தம். கவிதா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு அவனது தோள்களை பற்றினாள். அந்த அறையின் குளுமைக்கு நடுவே இருவரின் மூச்சு காற்றும் காதலின் வெப்பத்தை அதிகமாக்கியது. சற்றே இடைவெளி விட்டு அவளது முகத்தை பார்த்தவன், "இனி உன்னை எங்கேயும் போக விடமாட்டேன் கவிதா" என்று ரகசியமாய் முணுமுணுத்தபடி அவளை அப்படியே அள்ளிச் சென்று படுக்கையில் கிடத்தினான். மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியே வந்து கவிதாவின் முகத்தில் பட்டது. மெதுவாக கண் விழித்தவள் தன் இடுப்பை வளைத்திருந்த அரவிந்தின் கைகளை பார்த்தாள். அவன் இன்னும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தான். நேற்றிரவு நடந்த நெருக்கம் அவளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருந்தாலும், இந்த விசேஷம் முடிந்து எல்லாரும் கலைந்த பிறகு என்ன நடக்கும், நாம் மீண்டும் பிரிய வேண்டுமா என்ற பயம் அவளது நெஞ்சை கவ்வியது. அரவிந்தின் கைகளை மெதுவாக எடுத்துவிட்டு எழுந்தவள் குளித்துவிட்டு புடவையை மாற்றிக்கொண்டு கீழே சென்றாள். வீட்டின் ஹாலில் பெரியவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கவிதா கீழே வருவதை பார்த்த அரவிந்தின் அம்மா, அவளது மாமியார், "வாமா கவிதா, நேற்று நைட்டு நல்லா தூங்குனீங்களா? அரவிந்த் இன்னும் எந்திரிக்கலையா?" என்று எல்லார் முன்னாடியும் கேட்க கவிதாவின் முகம் வெட்கத்திலும் பதற்றத்திலும் சிவந்தது. அவர் இன்னும் தூங்குறாங்க அத்தை, நான் காஃபி எடுத்துட்டு வர்றேன்" என்று சமையலறைக்கு ஓடினாள். காஃபியை கலந்து கொண்டு அவள் மீண்டும் மாடிக்கு வந்தபோது அரவிந்த் எழுந்து கட்டிலில் அமர்ந்திருந்தான். அவளது வருகையை கண்டதும் அவனது உதடுகளில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை அரும்பியது. அவனிடம் காபி டம்ளரை நீட்டினாள். அவன் காப்பியை வாங்காமல் அவளது கையை பிடித்து இழுத்து கட்டிலில் தன் அருகில் அமர வைத்தான். "என்னங்க, யாராவது வந்துட போறாங்க, கையை விடுங்க" என்று பதறினாள். "வரட்டுமே, வந்தா என் பொண்டாட்டி கூட இருக்கேன்னு சொல்வேன்" என்று சிரித்தபடி அவளது காதல் அருகே குனிந்து, "காப்பியை விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க கவிதா" என்று ரகசியமாக கூறினான். அவள் வெட்கத்துடன் எழுந்து போக முயன்ற போது வாசலில் ஒரு குரல் கேட்டது. "அரவிந்த், கவிதா, சீக்கிரம் கீழே வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க." அந்த குரலை கேட்டதும் கவிதாவின் முகம் சட்டென்று மாறியது. ஏனெனில் அது அரவிந்திற்கும் கவிதாவிற்கும் இடையே பிரிவு வர காரணமாக இருந்த அரவிந்தின் அண்ணன் மனைவி ரேகாவின் குரல். அவள்தான் அந்த வீட்டின் மூத்த மருமகள். அந்த வீட்டின் மூத்த மருமகள் ரேகாவின் குரல் கேட்ட அடுத்த கணமே அந்த அறைக்குள் இருந்த ரொமான்டிக் சூழல் அப்படியே மறைந்து ஒரு நிசப்தம் குடியேறியது. கவிதாவின் கைகள் லேசாக நடுங்கின. 3 வருடங்களுக்கு முன்பு இதே குரல், இதே பாணியில் பேசிய விஷ வார்த்தைகள்தான் தன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது என்பது கவிதாவுக்கு நினைவுக்கு வந்தது.
தன் கணவனின் அண்ணன் மனைவியான ரேகா பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாக தெரிவார். ஆனால் பேச்சில் விஷத்தை கலந்து குடும்பத்தை உடைப்பதில் வல்லவர். அன்று அரவிந்திற்கும் கவிதாவிற்கும் இடையே ஒரு சிறிய பண விஷயத்தில் வந்த கருத்து வேறுபாட்டை பெரிதாக்கி, கவிதாவுக்கு உன் மேல மரியாதையே இல்லை அரவிந்த், அவ உன்னை மதிக்கவே மாட்டா என்று அரவிந்தின் காதுகளை கடித்ததும், கவிதாவிடம் போய் அரவிந்தை தப்பாக பேசியதும் இவர்தான். அரவிந்த் கவிதாவின் முகமாற்றத்தை கவனித்தான். அவளது கைகளை பற்றி, கவிதா, பழசையெல்லாம் நினைச்சு பயப்படாத, இப்போ நான் உன் கூட இருக்கேன் என்று தைரியம் தரும் குரலில் கூறினான். கவிதா தன் கையை மெதுவாக விடுவித்து கொண்டு, நான் கீழே போறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். வாசலில் நின்று இருந்த ரேகா, கவிதா அந்த அறையில் இருந்து வெளியே வருவதையும் அவளுக்கு பின்னால் அரவிந்த் கலைந்த தலைமுடியுடன் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகையோடு வருவதையும் பார்த்தார். ரேகாவின் கண்கள் ஒரு கணம் பொறாமையிலும் அதிர்ச்சியிலும் சுருங்கின. இந்த 3 வருஷ பிரிவு இவர்களை நிரந்தரமாக பிரித்திருக்கும் என்று நினைத்தவருக்கு இவர்களின் நெருக்கம் எரிச்சலை தந்தது. என்ன கவிதா, நேற்று நைட்டு தூக்கம் நல்லா இருந்ததா? விடிகிற வரைக்கும் உங்கள் ரூமில் ஒரே பேச்சா இருந்தது போல. காலையில் இவ்வளவு லேட்டாக வர்றீங்க என்ற ஒரு தந்திரமான புன்னகையுடன் மற்ற உறவினர்கள் கேட்கும்படியாக கொஞ்சம் சத்தமாக கேட்டார் அந்த வீட்டின் மூத்த மருமகள் ரேகா. அவர் எதை குறிப்பிடுகிறார் என்பது கவிதாவுக்கு புரிந்தது. அவளது முகம் வெட்கத்திலும் அவமானத்திலும் சிவந்தது. அவள் பதில் ஏதும் சொல்லாமல் தலையை குனிந்து கொள்ள, பின்னால் வந்த அரவிந்த் ரேகாவை நேருக்கு நேர் பார்த்தான். ஆமா அண்ணி, 3 வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டியே பார்க்குறேன். பேச வேண்டியது பகிர வேண்டியது நிறைய இருக்கும்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் என்று அரவிந்த் யதார்த்தமாக ஆனால் அழுத்தமாக பதில் கொடுத்தான். அரவிந்தின் இந்த அதிரடி பதிலில் ரேகாவின் முகம் அஷ்டகோணலாக மாறியது. சரி சரி, கீழே சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று கீழே இறங்கிச் சென்றார். மதியம் திருமண வரவேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. பெண்கள் அனைவரும் ஒரு அறையில் அமர்ந்து மணப்பெண்ணிற்கு நகைகள் மற்றும் புடவைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். கவிதாவும் அங்கே ஒரு ஓரமாக அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்த ரேகா வேண்டுமென்றே கவிதாவின் அருகில் அமர்ந்தார். என்ன கவிதா, அரவிந்த் நேற்று நைட்டு ஏதோ ஆசையில் பேசியிருப்பான், அதை வச்சு நீங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம்னு நினச்சிடாத. இப்போ கூட அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, விசேஷம் முடியட்டும் அரவிந்தை சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் வேற நல்ல இடமா பார்க்கணும்னு என்று கவிதாவின் காதுக்கு அருகில் குனிந்து ரகசியமாக விஷத்தை கக்கினார். கவிதாவின் நெஞ்சு சுளீர் என்று வலித்தது. நேற்று இரவு அரவிந்த் காட்டிய அந்த தீவிரமான காதல், அவளது இதழ்களில் பதித்த அந்த முத்தத்தின் ஈரம் இன்னும் காயாத நிலையில் இந்த வார்த்தைகள் அவளை நிலைக்குலைய செய்தன. அரவிந்தும் அப்படித்தான் நினைக்கிறானா? நேற்று இரவு நடந்தது வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்புதானா, காதல் இல்லையா என்ற சந்தேகம் அவளுக்குள் தலை தூக்கியது. கண்ணீர் முட்டி கொண்டு வர கவிதா அந்த இடத்தை விட்டு எழுந்து நேராக மாடியில் உள்ள அறைக்கு சென்றாள். கதவை சாத்திவிட்டு கட்டிலில் விழுந்து அழத் தொடங்கினாள். சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டு அரவிந்த் உள்ளே வந்தான். அழுது கொண்டிருக்கும் கவிதாவை பார்த்ததும் பதறிப்போய் அவள் அருகில் ஓடி வந்தான். கவிதா, என்ன ஆச்சு, ஏன் அழுகிற என்று அவளது தோள்களை பற்றி தூக்க முயன்றான். ஆனால் கவிதா அவனது கைகளை தட்டிவிட்டாள். அவளது கண்கள் கோபத்திலும் வலியிலும் சிவந்திருந்தன. என்ன தொடாதீங்க அரவிந்த், நேற்று நைட்டு ஏதோ தனிமே ஆசைன்னு வந்துட்டீங்க, ஆனால் உங்கள் மனசில் இன்னும் நான் இல்லைல்ல. இந்த விசேஷம் முடிஞ்சதும் நீங்கள் உங்கள் வழியில் போக போகிறீங்க, நான் என் வழியில் போக போகிறேன். அப்புறம் எதுக்காக என்கிட்ட இவ்வளவு நெருக்கமாக வந்தீங்க? என்னை ஏமாத்தவா என்று கத்தினாள். அரவிந்திற்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் யாரோ அவளது மனதை கலைத்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. அவன் எதுவும் பேசாமல் அவளது கத்தலையும் மீறி அவளை தன் பலமான கரங்களால் இழுத்து சுவற்றுடன் சேர்த்து வளைத்து பிடித்தான். அவனது கண்கள் கோபத்திலும் தீவிரமான காதலிலும் தகித்தன. யார் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது கவிதா, ஆனால் என் காதலை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்று அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து தன் மூச்சு காற்றால் அவளை அதட்டினான். அரவிந்தின் அந்த திடீர் அதட்டலிலும் அவனது உடலின் அசுர நெருக்கத்திலும் கவிதா அப்படியே பேச்சற்று போனாள். அவளது முதுகு சுவற்றோடு ஒட்டி இருக்க அவனது இரு கைகளும் அவளது இருபுறமும் சுவற்றில் பதிந்து அவளை முழுமையாக தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தன. என்ன சொன்ன கவிதா? ஏமாத்தவா? உடல் ஆசைக்காக நேற்றிரவு உன்னோட நெருங்கினேன் என்று எப்படி உன்னால் சொல்ல முடிந்தது? அரவிந்தின் குரல் கோபத்தில் நடுங்கியது. அவனது கண்கள் நேராக அவளது விழித்திரைக்குள் ஊடுருவின.
பின்ன என்னங்க, உங்கள் அண்ணி கீழே எல்லார் முன்னாடியும் என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? இந்த விசேஷம் முடிஞ்சதும் உங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ண போகிறாங்களாமே. அப்போது நேற்று நைட்டு நீங்கள் என்கிட்ட காட்டின உரிமையெல்லாம் பொய்தானா என்று கவிதா தன் அழுகையையும் மீறி அவனது மார்பில் கை வைத்து தள்ள முயன்றாள். அரவிந்த் ஒரு கணம் அமைதியானான். அவளது வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் பயமும் தன் அண்ணன் மனைவி ரேகா விதைத்த அந்த விஷயமும் அவனுக்கு புரிந்தது. அவளது பிடிவாதமான கைகளை தன் ஒற்றை கையால் பிடித்து மேலே உயர்த்தியவன் அவளது முகத்தை இன்னும் நெருக்கமாக எதிர்கொண்டான். அண்ணி பேசுனதை வச்சு என் காதலை நீ எடை போடுவியா கவிதா? இந்த 3 வருஷமா நான் உன்னை தவிர வேற யாரையாவது நினச்சிருப்பேன்னு உனக்கு தோணுதா? உன் மேலே எனக்கு இருந்த கோபத்தை விட நீ என்னை விட்டு போனேன்ற வலி தான் எனக்கு அதிகமாக இருந்தது. நேற்று நைட்டு நான் உன்னை தொட்ட ஒவ்வொரு நொடியும் என் உயிர் உன்கிட்ட மட்டும்தான் இருந்தது என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். அவனது மூச்சு அவளது உதடுகளில் சூடாக மோதியது. அவனது வார்த்தைகளில் இருந்த உண்மை அவளது இதயத்தை ஊசியாக குத்தியது. கவிதாவின் கண்கள் மீண்டும் கலங்கின. ஆனால் இந்த முறை அது கோபத்தால் அல்ல, அவன் தன் மீது வைத்திருக்கும் மாறாத காதலை உணர்ந்ததால். அரவிந்த் என்று அவள் மென்மையாக முணுமுணுத்தாள். அவளது குரலில் இருந்த அந்த நடுக்கம் அரவிந்திற்குள் இருந்த கோபத்தை அப்படியே பனியாக மாற்றியது. அவன் மெதுவாக அவளது கைகளை விடுவித்து அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை தன் கட்டை விரலால் துடைத்தான். அவனது விரல்களின் இதமான தீண்டல் அவளுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு கவிதா. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நீ ஏன் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், அதை யாராலும் மாற்ற முடியாது என்று அவளது நெற்றியில் தன் நெற்றியை முட்டி ஆழமாக பேசினான். கவிதா அவனது கழுத்தை கட்டி கொண்டு அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். இனி உங்களை விட்டு போக மாட்டேன் அரவிந்த், என்னை மன்னிச்சிருங்க என்று விம்மினாள். அரவிந்த் அவளை தன் கைகளுக்குள் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது புடவையின் முந்தானை சற்றே சரிய அவளது மென்மையான தோள்களில் அவனது இதழ்கள் மெதுவாக பதிந்தன. அந்த தீந்தலில் கவிதா நடுங்கி போய் அவனை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அறைக்கு வெளியே கேட்கும் திருமண வீட்டின் சத்தங்கள் எதுவும் இப்போது அவர்களின் காதுகளில் விழவில்லை. அந்த பழைய அறையின் மௌனத்தில் இரு நெஞ்சங்களும் மீண்டும் ஒன்றாக இணைந்தன. சிறிது நேரத்திற்கு பின் கவிதா தன் முகத்தை உயர்த்தி அவனது குறும்பான பார்வையை எதிர்கொண்டாள். கீழே எல்லாரும் தேடுவாங்க, வாங்க போகலாம் என்று அவள் வெட்கத்துடன் விலக முயன்றாள். கவிதா தன் புடவையை சரி செய்து கொண்டு கலைந்திருந்த கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டாள். கண்ணாடியில் அவளது முகம் புதியதொரு பொலிவோடு பிரகாசித்தது. அரவிந்த் அவளுக்கு பின்னால் வந்து நின்று அவளது தோள்களில் கைகளை வைத்து கண்ணாடியின் வழியே அவளது கண்களை பார்த்தான். இப்போ உன்னை பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்கு கவிதா. இந்த முகத்துல இனிமே அழுகையே வரக்கூடாது, சரியா என்று குறும்போடு அவளது காதோறும் முணுமுணுத்தான். சரிங்க, நீங்க கிளம்புங்க, எல்லாரும் வாசல்லையே நின்றுட்டு இருப்பாங்க என்று வெட்கத்துடன் அவனது கைகளை விலக்கிவிட்டு அறையை விட்டு வெளியே நடந்தாள். அரவிந்தும் அவளது கையை தட்டாமல் கம்பீரமாக அவளோடு இணைந்து கீழே இறங்கினான். கீழே ஹாலில் அந்த வீட்டின் மூத்த மருமகள் ரேகா சில உறவினர்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். கவிதாவும் அரவிந்தும் ஜோடியாக முகத்தில் ஒரு தெளிவான புன்னகையோடு மிக நெருக்கமாக இறங்கி வருவதை பார்த்ததும் ரேகாவின் முகம் அப்படியே சுணங்கியது. தான் ஏற்றிய விஷம் வேலை செய்யவில்லையே என்ற ஏமாற்றம் அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அரவிந்த் வேண்டுமென்றே கவிதாவின் தோளோடு தன் கையை அணைத்தபடி நேராக ரேகாவின் முன்னால் வந்து நின்றான். என்ன அண்ணி, ஏதோ விசேஷம் முடிஞ்சதும் எனக்கு சென்னையில் வேற இடம் பார்க்க போகிறதா கவிதா கிட்ட சொன்னீங்களாமே. என் கல்யாணத்தை பற்றி என் அம்மாவுக்கே தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி அண்ணி தெரிஞ்சது என்று எல்லார் முன்னாடியும் சத்தமாக கேட்டான். அரவிந்தின் இந்த நேரடி பேச்சை கேட்டு அங்கிருந்த உறவினர்கள் அனைவரும் ரேகாவையே பார்க்க தொடங்கினர். ரேகாவின் முகம் அவமானத்தில் சிவந்தது. அது வந்து அரவிந்த், நான் சும்மா விளையாட்டுக்கு என்று ரேகா திணறினார். விளையாட்டுக்கு கூட இனிமே என் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க நீ. எனக்கும் கவிதாவுக்கும் நடுவில் சின்ன புரிதல் இல்லாமல் இருந்தது நிஜம்தான். ஆனால் இனிமே அவ தான் என் வாழ்க்கை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டோம். அதை கெடுக்க யாராவது நினச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அரவிந்த் மிக அழுத்தமாக அந்த வீட்டின் மூத்த மருமகளுக்கு எச்சரிக்கை விடுத்தான்.
ரேகா அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் சமையல் கட்டில் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நகர்ந்தார். கவிதா அரவிந்தை பெருமிதத்தோடு பார்த்தாள். தன் கணவன் தனக்காக எல்லார் முன்னாடியும் பேசும்போது ஒரு பெண்ணுக்கு வரும் அந்த தனி தைரியம் இப்போது அவளுக்குள் வந்தது. மாலையில் திருமண வரவேற்பு விழா கோலாகலமாக தொடங்கியது. மண்டபமே மின் விளக்குகளால் ஜொலித்தது. புதுமண தம்பதியினரை வாழ்த்த உறவினர்கள் மேடை ஏறிக் கொண்டிருந்தனர். அரவிந்தும் கவிதாவும் ஒரு புறமாய் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தனர். கூட்டத்தின் நெரிசலில் யாரோ கவிதாவின் மீது லேசாக இடிக்க வர அரவிந்த் சட்டென்று அவளது இடுப்பை வளைத்து தன் பக்கமாக இழுத்து கொண்டான். என்னங்க எல்லாரும் பார்க்குறாங்க என்று கவிதா அவனது மார்பில் கை வைத்து தடுத்தாள். பார்த்தா பார்க்கட்டுமே, கூட்ட நெரிசல்ல என் பொண்டாட்டியை காப்பாத்துறது என் கடமை இல்லையா என்று அவளது காதருகே குனிந்து தன் மீசையின் முனைகள் அவளது கன்னத்தில் உரசும்படி ரகசியமாக கூறினான். அந்த தீண்டலில் கவிதாவுக்குள் ஒரு புதிய சிலிர்ப்பு பரவியது. திருமண மண்டபத்தின் அந்த பெரிய கூட்டத்திற்கு நடுவிலும் இவர்களின் தனி உலகம் மிகவும் ரசனையாகவும் அழகாகவும் இயங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அரவிந்தை ஏதோ ஒரு வேலை விஷயமாக கூப்பிட, இதோ வர்றேன் அண்ணே என்று சொல்லிவிட்டு கவிதாவை பார்த்தான். கவிதா, நான் அண்ணன் கூட அங்கே போயிட்டு வர்றேன், நீ இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத என்று அன்போடு கட்டளையிட்டு விட்டு நகர்ந்தான். அரவிந்த் சென்ற சில நிமிடங்களில் கவிதாவின் ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் அம்மா என்று வந்திருந்தது. 3 வருடங்களாக தன் மகளின் வாழ்க்கை என்னாகுமோ என்று தவித்து கொண்டிருந்த தன் தாயிடம் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் கவிதா மண்டபத்தின் பின்புறம் இருந்த அமைதியான தோட்டப்பகுதிக்கு சென்றாள். ஃபோனில் பேசி முடித்துவிட்டு அவள் திரும்பிய போது அங்கே ஒரு நிழலில் ஒரு உருவம் நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள். அது வேறு யாருமல்ல, ரேகாதான். ஆனால் இந்த முறை ரேகாவின் முகத்தில் கோபம் இல்லை, ஒரு தந்திரமான குரூரமான புன்னகை மட்டுமே இருந்தது. ரொம்ப சந்தோஷப்படாத கவிதா, அரவிந்த் இப்போ உன் மேலே வச்சிருக்கிறது வெறும் அனுதாபம்தான். உனக்கு இன்னும் ஒரு உண்மை தெரியாதுல்ல என்று இழுத்தார் அந்த வீட்டின் மூத்த மருமகள். கவிதா நெஞ்சு படபடவென்று அடிக்க, என்ன உண்மை என்று கேட்டாள். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்த இந்த 3 வருஷத்துல அரவிந்த் ஒரு பொண்ணோட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருந்தான். அவள் பேர் நந்தினி. இப்போ கூட அவள் சென்னையில் அரவிந்தோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறா. அரவிந்தோட ஃபோனை எடுத்து பார், அவளோட மெசேஜ் இருக்கும். உன்கிட்ட இருக்கிறது வெறும் உடம்புக்கான ஆசை மட்டும்தான். ஆனால் அவனோட மனசு நந்தினிக்கிட்ட தான் இருக்கு என்று வெடியை போட்டார் ரேகா. கவிதாவின் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. அந்த வீட்டின் மூத்த மருமகள் ரேகா சொன்ன வார்த்தைகள் கவிதாவின் காதுகளில் இடி முழக்கமாய் வந்து விழுந்தன. நந்தினி, சென்னை ஆஃபீஸ், மெசேஜுகள் என ஒவ்வொரு சொல்லும் அவளது நெஞ்சை கீறியது. இல்லை, அரவிந்த் என்னை ஏமாற்ற மாட்டார். நேற்றிரவு அவர் கண்ணில் பார்த்த காதல் பொய்யாக இருக்க முடியாது என்று கவிதா தன் மனதை தேர்ச்சி கொள்ள முயன்றாள். ஆனால் ரேகாவின் முகத்தில் இருந்த அந்த தந்திர புன்னகை அவளது நம்பிக்கையை மெல்ல மெல்ல அரித்தது. என்ன கவிதா, நான் சொல்கிறத நம்ப முடியலையா? உன் புருஷனோட ஃபோனை எடுத்து பார்க்க வேண்டியது தானே. அவனோட வால்பேப்பரை வேணால் மாற்றியிருக்கலாம், ஆனால் அவன் மனசை இன்னும் மாற்றலை. நீ இல்லாத 3 வருஷத்தில் அவனுக்கு எல்லாமா இருந்தது அந்த நந்தினி தான் என்று மேலும் விஷத்தை கக்கிவிட்டு ரேகா அங்கிருந்து நகர்ந்தார். தோட்டத்து இருட்டில் கவிதா தனியாக நின்றாள். அவளது கண்கள் கலங்கி கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. மீண்டும் அதே சந்தேகம், அதே வலி அவளை சூழ்ந்து கொண்டது. சிறிது நேரத்தில் கவிதா எங்கே இருக்க என்று தேடிக்கொண்டே அரவிந்த் அங்கே வந்தான். இருட்டில் நின்றிருந்தவளை பார்த்ததும் ஓடி வந்து அவளது கைகளை பற்றினான். ஏன் கவிதா இங்கே வந்து நிற்கிற, ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொன்னவ என்று இழுத்தவன் அவளது முகம் வாடி இருப்பதையும் கண்களில் கண்ணீர் இருப்பதையும் கவனித்தான். என்ன கவிதா, என்ன ஆச்சு, ஏன் அழுகிற என்று பதற்றத்துடன் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். கவிதா அவனது கைகளை மெதுவாக தள்ளிவிட்டாள். அவளது பார்வையில் இப்போது காதல் இல்லை, ஒருவித ஏமாற்றமும் கேள்வியும் மட்டுமே இருந்தது. அரவிந்த், எனக்கு ஒரு உண்மை தெரியணும், நேராக என் கண்ணை பார்த்து பதில் சொல்லுங்க என்று விம்மினாள். என்ன கவிதா, என்ன விஷயம்னு சொல்லு என்று அவளது பதற்றம் அவனுக்கும் தொற்றிக்கொண்டது. நந்தினினா யார் அரவிந்த்? நாம் பிரிஞ்ச வாழ்ந்த இந்த 3 வருஷத்தில் அவங்க கூட தான் நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்களா? இப்போ கூட அவங்க சென்னையில் ஆஃபீஸில் உங்கள் கூட தான் இருக்காங்களா என்று கவிதா நேரடியாக கேட்டாள். நந்தினி என்ற பெயரை கேட்டதும் அரவிந்தின் முகம் ஒரு கணம் மாறியது. அவனது கண்கள் லேசாக சுருங்கின. அவனது அந்த முக மாற்றமே கவிதாவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. உனக்கு இவங்களை பற்றி யார் சொன்னது கவிதா என்று அரவிந்த் கேட்க அவளது சந்தேகம் இன்னும் வலுத்தது. யார் சொன்னா என்ன அரவிந்த், நான் கேட்கறதுக்கு உண்மையே சொல்லுங்க. நேற்று நைட்டு என்கிட்ட காட்டின நெருக்கம், அந்த முத்தம் எல்லாம் என் மேலே இருக்கிற காதலால் இல்லையா, வெறும் உடம்புக்கான ஆசையா? நந்தினியை மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்ட என்று கவிதா கோபத்திலும் வலியிலும் கத்த முயன்றாள்.
ஆனால் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் அரவிந்த் அவளது இடுப்பை பற்றி தன் மார்போடு பலமாக இழுத்து அணைத்து கொண்டான். அவளது உதடுகளை தன் ஒற்றை கையால் பொத்தினான். அவனது கண்கள் கோபத்தால் தகித்தன. நிறுத்து கவிதா, உனக்கு என் மேல இவ்வளவுதான் நம்பிக்கையா? யாரோ ஒருத்தங்க பேரை சொன்ன உடனே நேற்று நைட்டு நாம பகிர்ந்துக்கிட்ட அந்த அழகான நெருக்கத்தை அசிங்கப்படுத்திட்டே இல்லை என்று ஆழமான கரகரப்பான குரலில் அவளது காதோரம் அதட்டினான். அவனது உடலின் தகிப்பும் அந்த பிடியின் இறுக்கமும் கவிதாவை சுருளச் செய்தது. அவளது இதழ்களில் இருந்த அவனது கையை மெதுவாக எடுத்தவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். நந்தினி என் ஆஃபீஸில் வேலை பார்க்கறது உண்மைதான். ஆனால் அவள் யாருன்னு உனக்கு தெரியணுமா? வா, இப்போவே என் ஃபோனை தர்றேன், நீயே பாரு என்று கூறி தன் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை அவளது கையில் திணித்தான். அரவிந்த் தன் ஃபோனை கவிதாவின் கைகளில் வலுக்கட்டாயமாக திணித்த போது அவளது கைகள் நடுங்கின. ஃபோனின் திரையில் அவளது விரல்கள் பட தயங்கின. தன் கணவனின் அண்ணன் மனைவி ரேகா சொன்ன வார்த்தைகள் நிஜமாகிவிடுமோ என்ற பயம் அவளது நெஞ்சை அடைத்தது. என்ன கவிதா, பாரு, லாக் கூட எடுக்க வேண்டாம், இதோ நானே ஓப்பன் பண்ணி தர்றேன் என்று அரவிந்த் தன் விரலால் ஃபோனை அன்லாக் செய்து சாட் பக்கத்தை திறந்து அவளிடம் காட்டினான். அங்கே நந்தினி என்ற பெயர் இருந்தது. கவிதா கண்கள் கலங்க அந்த செய்திகளை பார்த்தாள். ஆனால் அங்கே இருந்த மெசேஜ்கள் அனைத்தும் வெறும் அலுவலக கோப்புகள், ப்ராஜெக்ட் விவரங்கள் மற்றும் மீட்டிங் டைமிங்ஸ் மட்டுமே. ஒரு இடத்தில் கூட தனிப்பட்ட முறையிலோ அல்லது ரேகா சொன்னது போல காதல் கலந்த வார்த்தைகளோ இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாட்டில் நந்தினி, சார், உங்கள் ஒய்ஃப் கவிதா மேடம் கிட்ட பேசுனீங்களா? நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் ஒன்றா சேரணும் சார் என்று அனுப்பியிருந்த மெசேஜ் கவிதாவின் கண்ணில் பட்டது. கவிதா அப்படியே உறைந்து போனாள். அவளது கைகளில் இருந்த ஃபோன் நழுவ பார்க்க அரவிந்த் அதை தாங்கி பிடித்து கொண்டான். இப்போ புரிஞ்சுதா கவிதா? நந்தினி என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் மட்டும்தான். அவளுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் நடக்க போகுது. நான் 3 வருஷமாக உன் பிரிவால் பைத்தியம் பிடிச்சி வேலை தான் உலகம்னு ஆஃபீஸ்லேயே கிடந்தப்போ எனக்கு ஆறுதலாக ஒரு தம்பி மாதிரி கூட இருந்தவ அவளை போய் இப்படி என்று அரவிந்த் பேசும்போதே அவனது குரல் உடைந்தது. கவிதாவுக்கு தன்மேல் தனக்கே அசிங்கமாக இருந்தது. இந்த வீட்டின் மூத்த மருமகள் சொன்ன விஷ வார்த்தைகளை நம்பி தன் கணவனின் தூய்மையான காதலையும் நேற்று இரவு அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த ஆழமான நெருக்கத்தையும் சந்தேகப்பட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகினாள். அரவிந்த், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் அண்ணி சொன்னதை கேட்டு என்று அவள் அழத் தொடங்கினாள். இல்லை கவிதா, எனக்கு உன் மேலே கோபம் இல்லை, ஆனால் வருத்தம் இருக்குது. யாரோ ஒருத்தங்க சொல்கிறத கேட்டுட்டு உன் புருஷனை நீ இப்படி பார்க்கலாமா என்று அரவிந்த் கசப்போடு திரும்பி நடக்க முயன்றான். ஆனால் இந்த முறை கவிதா அவனை விடவில்லை. ஓடிப்போய் அவனது பின்னால் இருந்து அவனது முதுகோடு சேர்ந்து அவனது இடுப்பை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அவளது கண்ணீர் அவனது சட்டையை நனைத்தது. இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன் அரவிந்த், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. உங்கள் கோபத்தால் என்ன தண்டிங்க, ஆனால் இப்படி பேசாமல் போகாதீங்க என்று அவள் கதறினாள். அரவிந்த் அப்படியே நின்றான். அவளது உடலின் சூடும் தன்னை அவள் இறுக்கி பிடித்திருக்கும் அந்த பாசமும் அவனது கோபத்தை அப்படியே நொடியில் கரைத்தது. மெதுவாக திரும்பியவன் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். அவளது கண்கள், உதடுகள் எல்லாம் அழுகையால் சிவந்திருந்தன. அரவிந்தின் கண்கள் அவளது இதழ்களின் மேல் நிலைத்தன. கோபமும் காதலும் ஒன்றாக இணைய அவன் குனிந்து அவளது இதழ்களை தன் இதழ்களால் கவ்விக்கொண்டான். அதுவரை இருந்த அனைத்து கவலைகளையும் சந்தேகங்களையும் மறக்கடிக்கும்படியான ஒரு அழுத்தமான தீவிரமான முத்தம் அது. கவிதா தன் கைகளை அவனது கழுத்தில் கோர்த்து கொண்டு அந்த முத்தத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். தோட்டத்து இரட்டும் குளிர்ந்த காற்றும் அவர்களின் காதலின் வெப்பத்திற்கு முன்னால் தோற்று போயின. சற்றே மூச்சு வாங்கியபடி அவளை விடுவித்தவன் அவளது காதோரம் குனிந்து, இனிமே இந்த உதடுகளால் என்னை சந்தேகப்படுற மாதிரி பேசுன, இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும், ஜாக்கிரதை என்று குறும்போடு மிரட்டினான். கவிதா வெக்கத்தில் அவனது மார்பில் முகம் புதைத்து கொள்ள அரவிந்தின் முகம் சட்டென்று தீவிரமானது. நம்ம வாழ்க்கையை வச்சு விளையாடுற என் அன்னிக்கு நாம் இப்போவே ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும், வா கீழே போகலாம் என்று அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு மண்டபத்தை நோக்கி நடந்தான். அரவிந்த் கவிதாவின் கையை ஒருபோதும் இல்லாதவாறு மிகவும் இறுக்கமாகவும் அதே சமயம் அன்பாகவும் பற்றி கொண்டு மண்டபத்திற்குள் நுழைந்தான். அவனது முகத்தில் இருந்த அந்த தெளிவும் கம்பீரமும் கவிதாவுக்குள் இருந்த பயத்தை எல்லாம் ஓடச் செய்திருந்தது. மண்டபத்தின் நடுவே மணமக்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு உறவினர்களிடம் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தார் அந்த வீட்டின் மூத்த மருமகள் ரேகா. கவிதாவின் வாழ்க்கை இப்போதே புயலடித்து கொண்டிருக்கும் என்று எண்ணி உள்ளுக்குள் குதூகலமாக இருந்த ரேகாவின் பார்வை வாசலை நோக்கி திரும்பியது.
அங்கே அரவிந்தும் கவிதாவும் ஒருவரை ஒருவர் பிரியாத தம்பதிகளாக கைகோர்த்து உள்ளே வருவதை பார்த்ததும் ரேகாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே உறைந்தது. கவிதாவின் கண்களில் அழுகைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. மாறாக அவளது முகத்தில் தன் கணவன் தந்த முத்தத்தின் வெட்கமும் ஒரு புதிய தைரியமும் மின்னியது. அரவிந்த் நேராக தன் அண்ணன் மற்றும் தன் அம்மா நின்றிருந்த இடத்திற்கு கவிதாவை அழைத்துச் சென்றான். அண்ணே, அம்மா, எல்லாரும் கொஞ்சம் இங்கே கேளுங்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ எல்லார் முன்னாடியும் சொல்லணும் என்று அரவிந்த் சத்தமாக கூற சுற்றி இருந்த உறவினர்கள் அனைவரும் அவர்களை திரும்பி பார்த்தனர். ரேகாவுக்குள் ஒரு நிமிடம் பயம் தொற்றிக்கொண்டது. அரவிந்த் எங்கே உண்மையை உடைத்து விடுவானோ என்று அவளது இதயம் படபடவென்று அடித்தது. என்னடா அரவிந்த், என்ன விஷயம் என்று அவனது அம்மா ஆச்சரியமாக கேட்டார். அரவிந்த் கவிதாவின் கையை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பிடித்து, அம்மா, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்த இந்த 3 வருஷத்தில் எங்கள் நடுவில் எத்தனையோ பேர் பொய்களை சொல்லி எங்களை பிரிக்க பார்த்தாங்க. ஆனால் இனிமே அது நடக்காது. இந்த விசேஷம் முடிஞ்சதும் நான் கவிதாவை என்னோட சென்னைக்கே கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் எப்போதும் போல் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம் என்று அறிவித்தான். அங்கிருந்த பெரியவர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல முடிவு என்று கைத்தட்டி பாராட்டினர். அரவிந்தின் அண்ணன், ரொம்ப சந்தோஷந்தா அரவிந்து. குடும்பம்னாலே சின்ன சின்ன சண்டை இருக்கத்தான் செய்யும். அதை மற்றவங்க பேச்சு கேட்டு பெருசு பண்ணிடக்கூடாது என்று யதார்த்தமாக கூறிவிட்டு தன் மனைவி ரேகாவை பார்த்து, என்ன ரேகா, நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்டார். ரேகா வேறு வழியின்றி போலியான ஒரு புன்னகையை முகத்தில் வரவழைத்து கொண்டு, ஆமாங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் என்று பற்களை கடித்து கொண்டு கூறினார். அரவிந்த் ரேகாவின் அருகில் நெருங்கி வந்து மற்றவர்களுக்கு கேட்காதவாறு மிக ரகசியமான அதே சமயம் எச்சரிக்கும் குரலில் கூறினான். அண்ணி, உங்கள் தந்திரம் நந்தினி கிட்ட வேலை செய்யலை. இனிமேலாவது அடுத்தவங்க குடும்பத்தில் விஷத்தை கலக்கிற வேலையை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்க. ஏன்னா அடுத்த முறை நான் இப்படி நாகரிகமாக பேச மாட்டேன். ரேகா அவமானத்தில் தலை குனிந்து அங்கிருந்து நகர்ந்தார். கவிதா தன் கணவனின் இந்த அதிரடியான பக்கத்தை கண்டு வியந்து போனாள். இரவு விசேஷங்கள் அனைத்து முடிந்து உறவினர்கள் அனைவரும் நிம்மதியாக உறங்கச் சென்றனர். மாடியில் உள்ள அந்த பழைய அறைக்குள் மீண்டும் அரவிந்தும் கவிதாவும் நுழைந்தனர். கதவை தாளிட்ட கவிதா திரும்பி அரவிந்தை பார்த்தாள். அவளது நெஞ்சில் இருந்த பாரமெல்லாம் இறங்கி இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதியான பெருமூச்சு அவளிடமிருந்து வெளிப்பட்டன. என்ன கவிதா, அப்படியே நின்றுட்டே இருக்க என்று அரவிந்த் தன் சட்டையின் பொத்தான்களை கலற்றியபடி அவள் அருகில் வந்தான். இல்லைங்க, இன்னைக்கு நீங்கள் எல்லார் முன்னாடியும் எனக்காக பேசுனதை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு என்று கூறி அவனது மார்பில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். அரவிந்த் அவளது இடுப்பை வளைத்து பிடித்து அவளது முகத்தை தூக்கினான். அவளது உதடுகள் அவனது தீண்டலுக்காக காத்திருப்பது போல் லேசாக துடித்தன. பெருமை இருக்கட்டும், ஆனால் என் மேலே உனக்கு இன்னும் சந்தோஷம் வரலையே. இன்னைக்கு சாயங்காலம் என் காதலை சந்தேகப்பட்டியே, அதுக்கான தண்டனை இன்னும் பாக்கி இருக்கு என்று அவளது காதோரம் குறும்போடு கரகரப்பான குரலில் முணுமுணுத்தான். ஐயோ, அதுதான் அப்போவே மன்னிப்பு கேட்டுட்டேனே என்று அவள் வெட்கத்துடன் தப்பிக்க முயன்றாள். வார்த்தையால் கேட்குற மன்னிப்பு எனக்கு பத்தாது கவிதா என்று கூறியவன் அவளது முகத்தை இன்னும் நெருக்கமாக இழுத்து அவளது இதழ்களில் தன் இதழ்களை ஆழமாக பதித்தான். அறைக்குள் இருந்த விளக்கின் வெளிச்சம் மெல்ல மங்க அந்த 3 வருட பிரிவின் அனைத்து தவிப்புகளும் ஏக்கங்களும் அந்த இரவின் அமைதியில் இரு நெஞ்சங்களின் தீவிரமான காதலால் முழுமையாக கரைந்து போயின. மறுநாள் காலை விடிந்தபோது ஜன்னல் திரைச்சீலையின் வழியே பாய்ந்து வந்த இளவெயில் படுக்கையை நனைத்தது. கவிதா மெதுவாக கண் விழித்தாள். 3 வருடங்களுக்கு பிறகு எவ்வித பயமும் சந்தேகமும் இல்லாத ஒரு நிம்மதியான தூக்கத்தை அவள் அன்றுதான் அனுபவித்திருந்தாள். அவளது இடுப்பை தளராமல் வளைத்திருந்த அரவிந்தின் கைகளை மெதுவாக தொட்டு பார்த்தாள். தூக்கத்திலும் அவளை தன்னிடம் இருந்து பிரித்துவிடக் கூடாது என்பது போல அவன் அவளை இறுக்கமாக அணைத்திருந்தான். அவனது அமைதியான முகத்தை பார்த்த கவிதாவுக்குள் காதல் பெருக்கெடுத்தது. மெதுவாக அவனது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தாள். அந்த மெல்லிய தீண்டலில் கண் விழித்த அரவிந்த் தன் எதிரே புன்னகையோடு நின்ற கவிதாவை பார்த்ததும் அவனது உதடுகளில் குறும்பு அரும்பியது. அவளது அணைப்பை இன்னும் பலமாக்கி கொண்டு அவளை தன் மார்போடு அழுத்தி கொண்டான். என்னங்க, விடிஞ்சிருச்சு, கையை விடுங்க. இன்னைக்கு நாம் சென்னைக்கு கிளம்பணும், இல்லை பேக் பண்ணணும் என்று அவனது நெஞ்சில் கை வைத்து மெதுவாக தள்ளினாள்.
அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் கவிதா. இந்த 3 வருஷத்தை நாம சில மணி நேரத்தில் ஈடுகட்டிட முடியாதுல்ல என்று அவளது காதோரம் தன் மீசை உரச ரகசியமாய் முணுமுணுத்தான். அவனது கரகரப்பான காலை குரலும் அவளது தோள்களில் பட்டும் படாமல் நகர்ந்த அவனது விரல்களும் கவிதாவை மீண்டும் வெட்கக்கடலில் ஆழ்த்தின. அவனிடமிருந்து ஒரு வழியாக தப்பித்து குளித்துவிட்டு புடவையை மாற்றிக்கொண்டு கவிதா கீழே வந்தாள். மண்டபத்தில் இருந்து அனைவரும் சொந்த ஊர்களுக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தனர். ஹாலில் பெட்டிகள் அடுக்கப்பட்டிருந்தன. அரவிந்தும் கவிதாவும் கைகோத்து ஜோடியாக கீழே வருவதை பார்த்த அரவிந்தின் அம்மாவுக்கு கண்கள் கலங்கின. நல்லா இருங்கப்பா. இந்த 3 வருஷமா நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக தவிச்சதை பார்த்து என் மனசு எவ்வளவு துடிச்சது தெரியுமா? இனிமே ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழுங்க என்று இருவரின் தலைகளையும் தொட்டு ஆசீர்வதித்தார். அப்போது அங்கே தன் பெட்டியோடு வந்த ரேகா கவிதாவையும் அரவிந்தையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் தவித்தார். நேற்று எல்லார் முன்னாடியும் அரவிந்த் கொடுத்த பதிலடி அவரால் இன்னும் ஜீரணிக்க முடியல. அரவிந்த் நேராக ரேகாவின் முன்னால் போய் நின்றான். அண்ணி, நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோம். கவிதா இனி என் கூடவே தான் இருப்பா. அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இனிமேல் என்கிட்டயே நேரடியாக கேட்டுடுங்க. ஏன்னா அவளுக்கு பின்னாடி நான் எப்போ நிற்பேன் என்று யதார்த்தமான குரலில் ஆனால் சுளீர் என்று உரைப்பது போல் கூறினான். ரேகா எதுவும் பேசாமல் லேசாக தலையசைத்துவிட்டு விறுவிறுவென்று காரை நோக்கி நகர்ந்தார். கவிதாவுக்கு இப்போது ரேகாவின் மீது கோபமே வரவில்லை. மாறாக தன் கணவன் தன் மீது வைத்திருக்கும் இந்த அசாத்தியமான நம்பிக்கை அவளுக்குள் ஒரு பெரும் மலர்ச்சியை தந்திருந்தது. மாலையில் அரவிந்தின் கார் சென்னையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. காரின் ஜன்னல் வெளியே குளிர்ந்த காற்று கவிதாவின் முகத்தில் மோதியது. டிரைவிங் சீட்டில் இருந்த அரவிந்த் தன் இடது கையால் கவிதாவின் வலது கையை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தான். காரில் மெல்லிய காதல் இசை ஒலித்து கொண்டிருக்க அரவிந்த் கவிதாவை திரும்பி பார்த்தான். என்ன கவிதா, ரொம்ப அமைதியாக வர்ற? என்ன யோசனை? இல்லைங்க, நாம் சென்னைக்கு தான் போகிறோம். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி நாம் வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் போகும்போது ஏதோ ஒரு புது பயம் வர்றதை தவிர்க்க முடியலை என்று தன் மனதில் இருந்த யதார்த்தமான தவிப்பை கொட்டினாள். அரவிந்த் காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். கவிதாவின் முகம் நோக்கி திரும்பி அவளது கையை தன் இதழ்களோடு சேர்த்து அழுத்தி கொண்டான். பழைய நினைவுகள் எதுவும் அந்த வீட்டுக்குள்ளே இப்போ இருக்காது கவிதா. ஏன்னா அன்னைக்கு இருந்த அரவிந்தும் கவிதாவும் வேற, இன்னைக்கு காதலால் பக்குவப்பட்டிருக்கிற நாம வேற. அந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் காதலும் சந்தோஷமும் மட்டும்தான் இருக்கும். உனக்கு நான் இருக்கேன் கவிதா என்று அவளது கண்களை ஆழமாக பார்த்து உறுதியளித்தான். அவனது அந்த பார்வையில் இருந்த தீவிரமும் நேர்மையும் கவிதாவின் பயத்தை அப்படியே போக்கியது. சென்னை வீட்டின் கதவுகள் இவர்களுக்காக திறக்க காத்திருந்தன. ஒரு புதிய தொடக்கத்தோடு சென்னை அடுக்குமாடி குடியிருப்பின் வாசலில் கார் வந்து நின்றது. 3 வருடங்களுக்கு முன்பு கண்ணீரோடு கவிதா பிரிந்து சென்ற அதே வீடுதான். ஆனால் இன்று அரவிந்தின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு கார் கதவை விட்டு இறங்கும்போது அவளுக்குள் ஒரு புதுவிதமான சிலிர்ப்பு பரவி இருந்தது. மாடிக்கு சென்று கதவை திறந்தான் அரவிந்த். உள்ளே வீடு தூசியின்றி சுத்தமாக இருந்தது. அவள் இல்லாத இந்த 3 வருடங்களும் அவன் இந்த வீட்டை அவளது நினைவுகளோடு தான் பராமரித்திருக்கிறான் என்பது பார்த்தவுடனேயே புரிந்தது. ஹாலில் இருந்த பெரிய சோபாவில் அவர்கள் ஒன்றாக எடுத்துக்கொண்ட பழைய புகைப்பட பிரேம் அப்படியே இருந்தது. கவிதா அந்த புகைப்படத்தின் அருகில் சென்று அதன் மேல் படிந்திருந்த கண்ணுக்கு தெரியாத ஏக்கத்தை தன் விரல்களால் தடவினாள். அரவிந்த் பின்னால் இருந்து வந்து அவளது இடுப்பை தன் பலமான கரங்களால் வளைத்து கொண்டான். அவளது தோள்பட்டையில் தன் முகத்தை புதைத்து அவளது கூந்தலின் நறுமணத்தை ஆழமாக சுவாசித்தான். இப்போவாவது நிம்மதியாயிருக்கா கவிதா? இந்த வீடு உன்னோட வரவுக்காக 3 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது என்று அவளது காதோரம் குசுகுசுத்தான். வீடு மட்டும் இல்லைங்க, நீங்களும் தான் என்று வெக்கத்துடன் திரும்பி அவனது சட்டை காலரை தன் விரல்களால் சுருட்டியபடி அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். ஆமாம் கவிதா, நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமாக இருந்தது. ஆஃபீஸில் எவ்வளவு வேலை இருந்தாலும் நைட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது உன்னோட ஞாபகங்கள் என்னை அப்படியே பிழிஞ்சு எடுத்துடும் என்று கூறியவனின் கண்கள் காதலின் தகிப்பில் ஆழமாயின. அவன் மெதுவாக அவளது முகத்தை ஏந்தி அவளது கீழ் இதழ்களில் தன் இதழ்களை அழுத்தினான். அந்த முத்தத்தில் சென்னை நகரின் பரபரப்போ கடந்த கால கசப்புகளோ இல்லை. மாறாக இனி உன்னை எதற்காகவும் கைவிட மாட்டேன் என்ற கணவனின் அசைக்க முடியாத சத்தியம் மட்டுமே இருந்தது. கவிதா தன் கண்களை மூடிக்கொண்டு அவனது அணைப்பில் அப்படியே உருகினாள். சிறிது நேரத்திற்கு பின் மூச்சு வாங்க அவனிடமிருந்து சற்றே விலகியவன், சரி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷலாக சமைச்சு தர்றேன் என்று கண் சிமிட்டினான். உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று அவள் ஆச்சரியமாக கேட்க, 3 வருஷ தனிமை மனுஷனை எல்லாத்துக்கும் பழக்கிடும் கவிதா என்று புன்னகைத்தான். அவனது அந்த யதார்த்தமான பதில் பிரிவின் வலியையும் தாண்டி அவளுக்குள் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.
மாலை நேரம் நெருங்கியது. கவிதா குளித்துவிட்டு ஒரு மெல்லிய நீல நிற புடவையில் ஹாலுக்கு வந்தாள். சமையலறையில் இருந்து சுவையான மணமும் காப்பியின் மணமும் சாப்பாட்டின் வாசமும் வீசியது. அரவிந்த் சமையல் கட்டிலிருந்து 2 காபி மக்குகளுடன் வெளியே வந்தான். புடவையில் தேவதை போல் நின்ற கவிதாவை பார்த்ததும் அவனது கைகள் லேசாக தடுமாறின. காப்பியை டேபிளில் வைத்துவிட்டு அவளை நோக்கி மெதுவாக நடந்து வந்தான். அவளது இடுப்பில் கை வைத்து தன் பக்கமாக இழுத்தவன் அவளது நெற்றியில் மெதுவாக தன் உதடுகளை பதித்தான். சென்னை உனக்கு இன்னும் கூடுதல் அழகை தருது கவிதா என்று அவன் ரகசியமாய் கூற, அந்த வீட்டின் அமைதிக்குள் அவர்களின் புதிய காதல் அத்தியாயம் மிகவும் யதார்த்தமாகவும் ஆழமான உணர்வுகளுடன் நகரத் தொடங்கியது. அரவிந்த் கையை நீட்டி டேபிளில் இருந்த காபி மக்கை கவிதாவின் கைகளில் கொடுத்தான். காபியின் சூட்டை விட அவளது விரல்களின் பட்ட அரவிந்தின் கைகளின் சூடு அவளுக்குள் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. இருவரும் பால்கனிக்கு சென்று நின்றனர். சென்னையின் மாலை நேரத்து டிராபிக் சத்தமும் தூரத்து அடுக்குமாடி குடியிருப்புகளின் விளக்குகளும் அவர்களுக்கு முன்னால் ஒரு அழகான பின்னணியாக விரிந்திருந்தன. காப்பியை ஒரு மடக்கு குடித்த கவிதா, காப்பி நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. இந்த 3 வருஷத்துல சமையலை நல்லாவே கற்றுக்கிட்டீங்க போல என்று அவனை பார்த்து புன்னகைத்தாள். அரவிந்த் தன் காபி மக்கை ஒருபுறம் வைத்துவிட்டு அவளது புன்னகையிலேயே தன் பார்வையை நிலைக்க வைத்தான். சமையல் கற்றுக்கிட்டது பெரிய விஷயம் இல்லை கவிதா, ஆனால் அதை ரசித்து சாப்பிட நீ கூட இல்லையென்ற ஏக்கம்தான் பெரிய வழியாக இருந்தது. இந்த பால்கனியில் நின்று நான் எத்தனையோ நாள் காப்பி குடிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நீ பக்கத்தில் இருக்கும்போது வர்ற இந்த நிம்மதி எனக்கு 3 வருஷமாக கிடைக்கல என்று அவளது தோள்களை தன் பக்கமாக வளைத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். கவிதா தன் காப்பி மக்கை வைத்துவிட்டு அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். இனிமே அந்த தனிமை உங்களுக்கு இருக்காது அரவிந்த், நான் எப்பவும் உங்கள் கூடவே தான் இருப்பேன் என்று அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். இரவு நேரம் நெருங்கியது. அரவிந்த் செய்த யதார்த்தமான சுவையான உணவை இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டி மகிழ்ந்தனர். அந்த உணவில் உப்பை விட இவர்களின் காதல்தான் அதிகமாக நிறைந்திருந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு கவிதா சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு தங்களது படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் மெல்லிய 0 வாட்ஸ் விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே வந்த குளிர்ந்த காற்று அறையின் வெப்பத்தை குறைக்க தொடங்கியிருந்தது. கவிதா கட்டிலின் ஓரமாக அமர்ந்து தன் கைகளில் இருந்த வளையல்களை கழற்றி கொண்டிருந்தாள். திடீரென்று பின்னால் இருந்து வந்த அரவிந்த் அவளது கூந்தலை ஒருபுறமாக ஒதுக்கி அவளது மென்மையான கழுத்து பகுதியில் தன் இதழ்களை பதித்தான். அவனது இந்த திடீர் தீண்டலில் கவிதா நடுங்கி போய் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவளது கைகள் கட்டிலின் மெத்தையை இறுக்கமாக பற்றின. என்னங்க என்று தழுதழுத்த குரலில் அவள் கூப்பிட, பேசாத கவிதா, இன்னைக்கு இந்த சென்னை வீட்டில் நம்மோட புது வாழ்க்கையோட முதல் இரவு. 3 வருஷத்துக்கு ஏக்கம் மொத்தமும் இன்னைக்கு கரையணும் என்று அவளது காதோரம் குசுகுசுத்தபடி அவளை மெதுவாக தன் பக்கமாக திருப்பினான். அரவிந்தின் கண்கள் காதலின் உச்சக்கட்ட தகிப்பில் இருந்தன. அவன் மெதுவாக அவளது புடவையின் முந்தானையை சரித்து அவளது மென்மையான இடையை தன் கைகளால் வளைத்தான். அவனது கைகளின் சூடு அவளது உடம்பில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. கவிதா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவனது மார்பில் தன் முகத்தை மறைக்க முயன்றாள். ஆனால் அரவிந்த் விடவில்லை. அவளது முகத்தை தூக்கி அவளது இதழ்களில் தன் இதழ்களை பதித்து ஒரு ஆழமான நீண்ட முத்தத்தை தந்தான். அந்த இரவின் அமைதியில் ஜன்னல் காற்றின் குளுமைக்கு நடுவே இரு நெஞ்சங்களின் யதார்த்தமான காதலும் அடக்க முடியாத ஈர்ப்பும் ஒன்றுடன் ஒன்று கலந்து அவர்களின் வாழ்க்கையை ஒரு புதிய உச்சத்திற்கு அழைத்துச் சென்றது. அன்றைய இரவின் ஆழமான நெருக்கமும் காதலின் தகிப்பும் தந்த களைப்பில் கவிதா அரவிந்தின் நெஞ்சின் மேல் தன் முகத்தை புதைத்து அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். விடியற் காலையின் குளிர்ந்த காற்று ஜன்னல் வழியே வந்து அவர்களின் போர்வையை தழுவியது. அரவிந்த் மெதுவாக கண் விழித்தான். தன் மார்பில் குழந்தை போல் சுருண்டு படுத்திருக்கும் கவிதாவை பார்த்தபோது அவனுக்குள் ஒரு பேரானந்தம் பிறந்தது. அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு அவளது தூக்கம் கலையாதபடி அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். கடந்த 3 வருடங்களாக அவனுக்குள் இருந்த அந்த வெறுமை நேற்று இரவோடு முழுமையாக காணாமல் போயிருந்தது. கவிதா மெல்ல கண் விழித்து அரவிந்தின் குறும்பான பார்வையை எதிர்கொண்டாள். என்னங்க, விடிஞ்சும் விடியாததுமா இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க என்று வெக்கத்துடன் அவனது நெஞ்சில் தன் முகத்தை இன்னும் ஆழமாக மறைக்க முயன்றாள். ஏன் பொண்டாட்டியை நான் பார்க்காம வேற யார் பார்ப்பாங்க கவிதா? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு நாள் முழுக்க உன் கூடவே இருக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான் அரவிந்த்.
ஐயோ அதெல்லாம் வேண்டாம், 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒழுங்கா கிளம்புங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி வைக்கிறேன் என்று அவனிடமிருந்து மெதுவாக விலகி கட்டிலை விட்டு எழுந்தாள் கவிதா. கலைந்திருந்த புடவையை அவள் சரி செய்யும் அழகையே அரவிந்த் ரசித்து கொண்டிருந்தான். மதியம் அரவிந்த் ஆஃபீஸில் தன் கேபினில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது அவனது அசிஸ்டன்ட் நந்தினி ஃபைல்களுடன் உள்ளே வந்தாள். சார், கவிதா மேடம் சென்னைக்கு வந்துட்டாங்களாமே. நேற்று உங்கள் அண்ணி ரேகா எனக்கு ஃபோன் பண்ணி ஏதேதோ தப்பாக பேசுனாங்க சார். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது என்று யதார்த்தமாக கூறினாள் நந்தினி. அரவிந்தின் முகம் சட்டென்று தீவிரமானது. அந்த வீட்டின் மூத்த மருமகள் ரேகா இன்னும் தான் தந்திர புத்தியை மாற்றிக்கொள்ளாமல் நந்தினிக்கும் ஃபோன் செய்து குழப்ப முயன்றிருக்கிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. அதை பற்றி நீ கவலைப்படாத நந்தினி. கவிதாவுக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரியும். அவள் என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கா. இனிமேல் ரேகா நீ ஃபோன் பண்ணால் நீ எடுக்க வேண்டாம் என்று அழுத்தமாக கூறினான் அரவிந்த். அதே நேரத்தில் வீட்டில் இருந்த கவிதாவுக்கு ஒரு கொரியர் வந்தது. அதை திறந்து பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அதில் அரவிந்தும் நந்தினியும் ஆஃபீஸில் அருகருகே அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருப்பது போன்ற சில புகைப்படங்கள் இருந்தன. அதன் கீழே ஒரு சிறிய கடிதமும் இருந்தது. கவிதா, அரவிந்த் உன்னை ஏமாற்றுகிறான். இன்னும் நந்தினியோடு அவன் தொடர்பில் தான் இருக்கிறான். நம்பவில்லை என்றால் இன்று மாலை சென்னை ஹோட்டலுக்கு வந்து பார் என்று எழுதியிருந்தது. அந்த கையெழுத்தை பார்த்தவுடனேயே அது அந்த வீட்டின் மூத்த மருமகள் ரேகாவின் வேலைதான் என்பது கவிதாவுக்கு தெளிவாக தெரிந்தது. 3 வருடங்களுக்கு முன்பு இருந்த கவிதாவாக இருந்தால் இந்நேரம் அழுது கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியிருப்பாள். ஆனால் அரவிந்தின் காதலை முழுமையாக உணர்ந்த இன்றைய கவிதா ரேகாவின் இந்த இறுதி பகடைக்காயை உடைக்க ஒரு அதிரடியான முடிவை எடுத்தாள். ரேகா அனுப்பிய அந்த புகைப்படங்களையும் கடிதத்தையும் கவிதா ஒரு கணம் உற்று பார்த்தாள். அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. கோபமோ அழுகையோ வரவில்லை. மாறாக, அடுத்தவர் வாழ்க்கை கெடுக்க ஒரு பெண் இவ்வளவு தூரம் இறங்குவாரா என்ற ஏளனம்தான் அவளுக்குள் இருந்தது. கவிதா உடனே தன் போனை எடுத்து அரவிந்திற்கு டயல் செய்தாள். ஹலோ கவிதா, சொல்லுடா, சாப்பிட்டியா என்று ஆஃபீஸில் இருந்த அரவிந்தின் அன்பான குரல் கேட்டது. சாப்பிட்டேங்க. உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்கள் ரேகா அண்ணி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கொரியர் அனுப்பியிருக்காங்க என்று நடந்தவற்றை சுருக்கமாக கூறினாள் கவிதா. அரவிந்திற்கு பயங்கர கோபம் வந்தது. அந்த ரேகா அன்னிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் உனக்கே கொரியர் அனுப்புவாங்க? இப்போவே நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்று அவன் ஆத்திரப்பட கவிதா அவனை தடுத்தாள்.